ஒரு டாக் ஷோ நடந்தது. நீங்க வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா உங்க வாழ்க்கையில முக்கியமான திருப்பம் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு ரோல் மாடலா இருந்தது யாரு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் பேர் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ஷோவை நடத்துறவர் ஒவ்வொருத்தரையா கேள்வி கேட்டாரு, அவங்க பதில் சொன்னாங்க. முதல் ஆள்ல ஒருத்தர் நடுத்தர வயசு ஆள்கிட்ட கேட்டாரு, ஐயா உங்க வாழ்க்கையில நீங்க முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரோல் மாடலா இருந்தது யாரு, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னாரு, என்னுடைய பள்ளிக்கூடத்து சார் தான் எனக்கு முக்கியமான ரோல் மாடலா இருந்தாரு. அப்படியா, சொல்லுங்க அவரை பத்தி. ரொம்ப கண்டிப்பானவருங்க. அதாவது ஸ்கூலுக்கு நீங்க கொஞ்சம் லேட்டா போனா கூட ரொம்ப கடுமையான தண்டனை கொடுப்பாரு, ரொம்ப அடிப்பாரு. நான் கிராமத்துல படிச்சவன், அதனால ஆசிரியருடைய வீடும் என்னுடைய வீடும் பக்கத்து வீடு தான். அவருக்கு நான் சின்ன சின்ன உதவிகள் செய்து கொடுப்பேன். இந்த காலத்துல சைக்கிள்லாம் கூட கிடையாது. அவருக்கு வீட்டுக்கு பால் வாங்குறதுக்காக நான் பக்கத்து ஊருக்கு போய் நடந்து போய் பால் வாங்கி கொண்டு கொடுப்பேன். அப்படி கொடுத்துட்டு நான் ஒரு 5 நிமிஷம் ஸ்கூலுக்கு லேட்டா போனா கூட என்ன ரொம்ப அடிப்பாருங்க. இவ்வளவு கண்டிப்பான ஆளு. அவருக்கு பேரே அவருடைய கண்டிப்புனால வந்ததுதான் அப்படின்னு சொன்னார். நிகழ்ச்சி நடத்துறவர் கேட்டாரு, நீங்களும் இப்ப ஆசிரியராகி அவரை மாதிரி ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்களா அப்படின்னு. அவர் சொன்னாரு, இல்ல ஆசிரியர் வேலைக்கே போகக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு அவர் தான் ரோல் மாடலா இருந்தாரு அப்படின்னு சொன்னார். அடுத்ததா ஒரு இளம் குடும்ப தலைவி அவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டாரு நிகழ்ச்சி நடத்த, நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தாங்க அப்படின்னு கேட்டாரு. அவங்க சொன்னாங்க, என்னுடைய அக்கா தான். இப்பயே அவங்க அக்காவை பார்த்தா நீங்க முக்கியமான முடிவு எடுத்தீங்களா, என்ன அக்கா என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டார். இன்னும் அவர் சொன்னார், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே அவங்க சொன்னாங்க, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு சிட்டில இருந்தாங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காக 3 மாதம் அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன். அப்பதான் எங்க அக்காவை பார்த்து எனக்கு வாழ்க்கையில முக்கியமான முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க என்ன முக்கியமான முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க அக்கா காலையில எழுந்ததுல இருந்து 3 நேரம் சமையல் பண்ணாங்க. எங்க அத்தானுக்கு, அவருடைய மாமனாருக்கு, மாமியாருக்கு எல்லாருக்கும் சமையல் பண்ணாங்க. சமையல் பண்ண பிறகு 3 நேரம் சமையல் பண்ண பாத்திரமும் ஒரு 50 கிடக்கும், அதையும் அவ விலைக்கு எடுத்து வச்சா. இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்க நீங்களும் இப்போ உங்க குடும்பத்துக்கு எல்லாருக்கும் எப்படி விருப்பமானதை சமைச்சு கொடுப்பீங்களா? இல்ல எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு சமையல் தெரிஞ்சவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி செஃப் தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க முக்கியமான முடிவு அந்த முடிவு. அடுத்தது ஒரு வாலிப பையன் இருந்தாரு. அவர்கிட்ட கேட்ட நிகழ்ச்சி, தம்பி நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நீங்க முக்கியமான முடிவு யார் ரோல் மாடலா? எங்க ஊர் பஸ் டிரைவர் தாங்க. பஸ் டிரைவரா, சொல்லுங்க அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு. உடனே நான் கிராமம்ல ரொம்ப குக்கிராமங்க. எங்க ஊருக்கு 2-3 பஸ் தான் ஒரு நாளைக்கு வரும். அதுவும் பெரும்பாலும் பிரைவேட் பஸ் தான் வரும். நான் காலேஜ் பக்கத்து சிட்டில படித்தேன். அதனால இந்த கிராமத்துல தான் பஸ் ஏறி இன்னொரு ஊருக்கு போய் அங்க இன்னொரு பஸ் பிடிச்சி நான் சிட்டிக்கு போனேன். இதே மாதிரி எங்க கிராமத்துல இருந்து வேற வேற வேலைக்கு நிறைய பேர் இந்த சிட்டிக்கு போவாங்க. அப்போ நாங்க அந்த ஊருக்கு போய் இந்த பஸ்ல போய் அந்த பஸ் பிடிக்கிறதுக்குள்ள பெரும்பாலும் அந்த பஸ் திரும்பி போயிடும். அதனால நாங்க பஸ்ல ஏறணும்னு டிரைவர்கிட்ட சொல்லுவோம், ஆனால் கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க, அந்த சிட்டிக்கு போற பஸ் பிடிக்கணும். இன்னும் அவரை வேகமா ஓட்டுவார். ஓட்டி எந்த இடத்துல அந்த பஸ் கிராஸ் பண்ணுமோ அந்த விளக்குல பஸ்ஸை வேகமா கொண்டு நிறுத்தி ஆன் பண்ணி அந்த சிட்டி பஸ்ஸை டிரைவரை கூப்பிட்டு எங்களை ஏற்றுவார். நாங்கெல்லாம் ரோடை துப்புன்னு கிராஸ் பண்ணி ஓடி போய் அந்த பஸ்ல ஏறி போவோம். அதை வச்சுதான் அவர் முடிவு. என்ன முடிவு எடுத்தீங்க சொல்லுங்க, நீங்களும் இப்போ உங்க ஊர் மக்களுக்கு இதே மாதிரி உதவி பண்றீங்களா? இல்ல நான் இப்ப எங்க போகணும்னாலும் அதுக்கு முந்தின பஸ்ஸையே பிடிச்சி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பஸ் ஏறி நான் போயிடுறேன். அந்த முக்கியமான முடிவை அந்த டிரைவரை வச்சுதான் நான் அவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுவாரு அப்படின்னு சொன்னாரு. இன்னும் அடுத்ததா ஒரு வாலிப பையன் இருக்காரு. அவர்கிட்ட கேட்டாரு, தம்பி உங்க வாழ்க்கையில நீங்க முக்கியமான முடிவு யார் காரணமா இருக்காங்க? சொன்னாரு, எங்க ஒரு பேங்க் மேனேஜர் தான் காரணமா இருக்காரு சார். அப்படியா, பேங்க் மேனேஜர் உங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு கடன் கொடுத்தாரா இல்ல படிக்கிறதுக்கு கடன் கொடுத்தாரா? இல்ல சார், எங்க ஒரு பேங்க் மேனேஜர் எப்பவுமே டிப்டாப்பா இருப்பாரு, நல்ல ட்ரெஸ் பண்ணுவாரு, நல்ல மிடுக்கா இருப்பாரு, எப்பவே அவர் கூலிங் கிளாஸ் போட்டுருப்பாரு. அவரை பார்த்தா நான் முக்கியமான முடிவு. அப்படியா, நீங்களும் அவரை மாதிரி பேங்க் ஆபீசர் ஆகணும்னு சொல்லி எக்ஸாம் எழுதுறீங்களா? இல்ல எழுதி பாஸ் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு. இல்ல நானும் இப்போ வீட்டுல இருந்து எங்க வெளியே போனா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன்,
கூலிங் கிளாஸ் போட்டு தான் நான் பைக்ல போறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இது எல்லாமே வந்து நகைச்சுவைக்காக சொல்லப்பட்ட சம்பவங்களா இருக்கலாம். ஆனா ரோல் மாடல் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய தோற்றத்தையும் நடவுடை பாவனைகளையும் நம்ம பின்பற்றுறது நம்முடைய தனிப்பட்ட விருப்பம். அதுல பெரிய பயன் எதுவும் கிடையாது. ஆனா அவங்க அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு, இல்லைன்னா உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு வர்றதுக்கு, இல்லைன்னா ஒருத்தருக்கு முன்மாதிரியா திகழக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பொறுப்புல அவங்க இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறையில வந்து உங்களுடைய ஆர்வம் எந்த துறையில தங்களுக்கு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது, அந்த ஆர்வத்தை அடைகிறதுக்காக தொடர்ந்து தங்களுடைய அதை குறித்த அறிவை பெருக்கிட்டு இருந்திருப்பாங்க. ரெண்டாவது, எத்தனையோ பேர் அவங்கள கேலி பேசியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த கிண்டல் கேலி எல்லாத்தையுமே அவங்க கடந்து வந்துதான் இந்த இலக்கை ஏற்றிருப்பாங்க. ரெண்டாவது, எல்லாரையும் போல பணக்கஷ்டம் இருக்கலாம், உடல்நிலை இல்லாமல் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். அவங்க எதையுமே சாக்கு போக்கு சொல்லாம எவ்வளவு காலங்களும் காத்து இருந்து அந்த இலக்கை நோக்கி அவங்க வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்ததுனாலதான் இன்னைக்கு மற்றவங்களுக்கு ரோல் மாடல் ஆகிற அளவுக்கு அவங்க உயர்ந்திருக்காங்க. நாமளும் தொடர்ந்து அதே மாதிரி பயணிப்போம், வாழ்க்கையில வெற்றி பெறலாம்.